கூட இன்னொரு பொண்ணும் இருந்தாங்க. அவங்க உங்களோட வைஃப் சுரபி. கூட இருந்த காரணத்துக்காக இவங்களையும் கடத்திட்டாங்க. இப்போ நீங்க உடனே வாங்க சார், அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் என்று சொன்னான் ராக்கெட் ராஜா. விக்ரம் அதிர்ச்சியுடன் போனை கட் செய்தான். மேலே 3வது மாடியில் அஜய் கிருஷ்ணா அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தான். இன்னொரு புறம் சுரபி கடத்தப்பட்டிருக்கிறாள். 2 விஷயங்களில் எதை முதலில் பார்ப்பது என்று குழப்பம் அப்போது அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. நீண்ட நேரம் யோசித்தவன் தன் வருவதாக வாக்கு கொடுத்த அஜய் கிருஷ்ணாவை பார்ப்பதே தன்னுடைய முதல் வேலையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் அவன் இருக்கும் 3வது மாடியை நோக்கி நடந்தான். அஜய் கிருஷ்ணா விக்ரம் வருவதற்காக டீ ஹவுஸில் ஆனந்துடன் வெயிட் செய்து கொண்டிருக்க அங்கே வந்த வம்சி அவனை மிகவும் தொந்தரவு செய்கிறான். தனக்குள் எத்தனை கோபம் வந்தாலும் தான் இப்பொழுது இருக்கும் கீழ்த்தனமான நிலைமையை மனதில் வைத்த அஜய் வம்சி மீது இருக்கும் கோபத்தை வெளிக்காட்டாமல் வம்சியே அங்கிருந்து வெளியே செல்லும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க வம்சி என்று அஜய் அவனை பார்த்து கோபமாக சொன்னான். யாரு? நான் ஓவரா போயிட்டு இருக்கேனா? நீ தான் இங்கே நின்றுட்டு தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற. நீ இங்கிருந்து போறியா இல்லை நான் செக்யூரிட்டியை விட்டு உன்னை வெளியே அனுப்பட்டுமா என்று சொன்னவன் தன் பின்னால் பக்கம் நின்று கொண்டிருந்த PA பக்கம் திரும்பி, போய் செக்யூரிட்டி அழைச்சிட்டு வா, இவங்களை இங்கிருந்து வெளியே அனுப்பட்டும் என்று சொன்ன மறுகணமே அந்த PA அந்த கேபினை விட்டு வெளியே சென்று 2 செக்யூரிட்டிகளை அழைத்து வந்தான். இங்கே பாருங்க, இந்த ஆனந்தம் அஜய் கிருஷ்ணாவும் ஒன்றுமே இல்லாத சல்லி பாயிலுவ. இப்போ இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க பாக்கெட்டை நல்லா செக் பண்ணி பாருங்க, 10 நயா நோட்டாச்சு இருக்குதான்னு. நயா பைசா இருக்காது. அந்த உண்மை எதுவுமே தெரியாமல் நீங்கள் இவங்களை உள்ள விட்டுருக்கீங்க. உங்கள் மேனேஜர் வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள நீங்கள் இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க என்று சொல்ல அந்த செக்யூரிட்டிஸ் இருவருமே வம்சி சொன்னது உண்மையா இல்லை பொய்யா என்று குழம்பிக் கொண்டிருந்த சமயம் அங்கே ஒரு கம்பீரமான குரல் ஒலித்தது. ஒயிட் ஷர்ட் அணிந்த ஒரு இளைஞன் பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமான தோற்றத்துடன் வந்து நின்றான். அவன் எத்தனை அழகாக இருந்தாலும் அவனுடைய உடை சாதாரண ஒரு மனிதன் உடுத்துவதை போன்றுதான் இருந்தது. மிஸ்டர் விக்ரம், நீங்க வந்துட்டீங்களா என்று அஜய் அவனை பார்த்து புன்னகை நிறைந்த முகத்துடன் கேட்க, ஓ நீந்தான் அந்த பிக் ஷாட்டா? இந்த சாரதா நான் அப்பவே சொன்னல, ஒன்றும் இல்லாத உன் கூட சேர்றவன் கண்டிப்பாக ஒன்றும் இல்லாத ஒரு ஊர் நாட்டானா தான் இருப்பான்னு. இவனை பார்த்தாவே தெரியல. இங்கே பாரு, இவனும் இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என் வீட்டு வேலை பண்ணுற வேலைக்காரன் கூட போட மாட்டான். ஏன் பிக் ஷாட், உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட கிடைக்கலையா என்ன என்று விக்ரமை பார்த்து கிண்டல் அடித்தான் வம்சி. விக்ரமை இன்சல்ட் செய்யும் வம்சியை முறைத்து பார்த்த அஜய் பாவமான முகத்துடன் விக்ரமை பார்த்தான். அவனது வார்த்தை விக்ரமையும் கோபப்படுத்தியது. கோபமாக வம்சியை முறைத்து பார்த்த அஜய் இப்பொழுது விக்ரம் பக்கம் திரும்பி மிகவும் பணிவான குரலில், சாரி மிஸ்டர் விக்ரம் சார், நான் இந்த சேரை உங்களுக்காக தான் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். இந்த வம்சி தேவையில்லாமல் இங்கே வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு கான்ல உங்களை இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணிக்க வேண்டாம் ப்ளீஸ் என்று அஜய் அவனிடம் மன்னிப்பு கேட்க, நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அஜய்? நாம புக் பண்ணியிருக்கிற சேர்ல இவன் வந்து அதிக பிரசிங்கத்தனமா உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா? கண்டிப்பா இவன் ஒரு பிச்சைக்காரனா தான் இருப்பான். பிச்சைக்காரனோட நின்று பேசி நீ எதுக்காக உன் டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிற செக்யூரிட்டிஸை விட்டு வெளியே துரத்த சொல்ல வேண்டியது தானே என்று விக்ரம் வம்சியை மேலும் கீழும் அருவருப்பான பார்வை ஒன்று பார்த்தவாறு சொல்ல, அவனது இந்த செயல் வம்சிக்கு மிகவும் கோபத்தை வரவைத்தது. டேய், யார்டா நீ? நான் உனக்கு பிச்சைக்காரனா தெரியறனா? என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம நீ பேசாம என்ன பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு இருக்க என்று அவன் கோபமாக கத்த, அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த பாடிகார்ட்ஸ் விக்ரமை பார்த்து, ஹே மிஸ்டர், யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? வம்சி சாரை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? ஒழுங்கு மரியாதையா நாங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள போயிடு என்று அவர்கள் விக்ரமை மிரட்டினர். ஏய், யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம நீங்க யாருமே விக்ரம் சாரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் இந்த கேபினை புக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இதோ இந்த திமிர் பிடிச்சவன் உட்காந்துருக்கானே, இந்த சேர் நான் ஸ்பெஷலா விக்ரம் சாருக்காக புக் பண்ணி இருந்தது. இவனுக்கு சார்பா இருந்துட்டு நீங்க எல்லாம் தெரிஞ்சும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறது ரொம்பவே தப்பு. இது தொடர்ந்து கண்டினியூ ஆச்சுன்னா அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் என்று அஜய் அந்த பாடிகார்ட்ஸை தடுக்கும் விதமாக விரல் நீட்டி எச்சரித்தான். பாருடா, ஒன்னும் இல்லாதவனுக்கு கோபம் வர்றத. அஜய், நீ கோபப்பட வேண்டிய காலமெல்லாம் மலையேறியே போயாச்சு. இப்போ அடுத்தவங்க கோபப்படுறத பார்த்து அமைதியா இருந்துட்டு அவங்க கையில இருந்து 5க்கும் 10க்கும் எதிர்பார்க்க வேண்டிய காலம் இது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசி என்று சிரித்து கொண்டே சொன்னான் வம்சி. இங்க பாரு வம்சி,
ஆரம்பத்திலிருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு சில முக்கியமான விஷயம் இவர்கிட்ட பேச வேண்டியிருக்குது. ஸோ நீ தேவையில்லாமல் நின்று யாரோடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. சின்ன பிள்ளை மாதிரி இந்த சீட்டில் தான் உட்காருவேன்னு சொல்லி அடம்பிடிக்காத. அதனால உனக்கு என்ன ஆக போகுது? என்ன டென்ஷன் படுத்தி பார்க்கறதுல உனக்கு அவ்வளவு ஆசையா என்ன என்று அதிக அளவு ஆதங்கத்துடன் கேட்டான் அஜய். ஏண்டா, ஒன்னும் இல்லாத உன்கிட்ட வந்து டார்ச்சர் பண்றதுல எனக்கு என்ன வேண்டியிருக்கு? நீ தான் பைத்தியக்காரத்தனமா சுத்திக்கிட்டு இருக்க. ஒருவேளை அவ்வளவு பெரிய ஃபேமிலியில இருந்து திடீர்னு வெளியே துரத்தி விடவும் மனநலம் பாதிச்சிருச்சா என்ன? இந்த மாதிரி வேஸ்ட் ஃபெலோவெல்லாம் பிக் ஷாட்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. இவனும் வெள்ளையும் சொல்லையுமா வந்து பிக் ஷாட் மாதிரி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஓ, உங்க யார்கிட்டையும் ஒன்றும் இல்லாததுனால ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி ஒரே கேங்கா ஃபார்ம் ஆயிட்டீங்களா? நீ இந்த மாதிரி முன்னாடியே வந்து கேபின் புக் பண்றது, அதுக்கு பின்னாடி இவர் பெரிய விஐபி மாதிரி வர்றது, உள்ள உட்காந்து ஓசியில சாப்பிட்டுட்டு கண்ணு அசந்த நேரம் கிளம்பி போகலாம்னு ஒரு கேங்கா சுத்திக்கிட்டு இருக்கீங்களா என்று விக்ரம் அவன் அருகில் இருந்த லம்போ, அஜய் மற்றும் ஆனந்த் என 4 பேரையும் பார்த்து நக்கலாக கேட்டான் வம்சி. ஏண்டா, நீயே வந்து ஓசி சேர்ல தான் உக்காந்துருக்க. அப்படி இருக்கப்போ உனக்கு எதுக்கு இந்த அளவுக்கு வாய் வருது? வாயிலேயே ஒன்று விட்டனா என்ன ஆகும் தெரியுமா என்று விக்ரம் அவனை பார்த்து மிரட்டினான். டே, யாருடா நீ? தேவையில்லாம என்ன வந்து மிரட்டிட்டு இருக்க? நான் ஓசி சேர்ல உக்காந்துருக்கனா? நான் நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்க முடியும். நான் யார் தெரியுமா? பாம்பே சிட்டிலேயே ரொம்ப பிரபலமான நாயக் ஃபேமிலி குடும்பத்து வாரிசு. அப்படிப்பட்ட என்ன நீ ஓசி சோறு பிச்சைக்காரன் அது இதுன்னு பேசுற? இப்படி பேசுனதுக்கே என் ஆளுங்க உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. பார்க்க தானே போற என்று திமிராக சிரித்தவாறு அவனிடம் சொன்னான். ஏண்டா, இந்த ஹோட்டலை விலைக்கு வாங்குற அளவுக்கு உன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா வாங்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி அடுத்தவங்க சீட்டுக்கு ஆசைப்பட்டு வந்து உக்காந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க என்று விக்ரம் அவனை மிரட்ட, உன்ன மாதிரி ஒன்றும் இல்லாதவன்லாம் பேசுகிற நிலைமைக்கெல்லாம் நான் வந்துட்டேன்ல. பாடிகார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இவனை பிடிச்சி வெளியே தள்ளுங்க என்று சொன்ன வம்சி அதன் பின் எதையும் கண்டுகொள்ளாமல் தன் முன்னால் வைக்கப்பட்டு இருந்த கோல்டு காஃபியை எடுத்து சுவைக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த அஜயின் கோபம் அதிகமானது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இது எவ்வளவு காஸ்ட்லியான காஃபி. இதை நான் விக்ரம் சாருக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட அறிவே இல்லாம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க என்று அஜய் முணுமுணுக்க. ஏ அஜய், இந்த மாதிரி காஃபி ஸ்மெல் கூட மூந்து பார்க்கறதுக்கு இந்த ஆளுக்கு தகுதியே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு இந்த காஃபி குடிக்கிற தகுதி இருக்குமா? பாடிகார்ட்ஸ் என்று விக்ரமை வெளியே அனுப்புமாறு பாடிகார்ட்ஸ் அனைவரையும் பார்த்து முறைத்தான். அப்பொழுது விக்ரமின் பார்வையோ லம்போவை நோக்கி சென்றது. உடனே லம்போ வம்சி முன்னால் வந்து, அதான் இவ்வளவு பேர் இத்தனை நேரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையாடா? ஒழுங்கா இந்த சீட்ல இருந்து எந்திரிச்சு இங்கிருந்து போக போறியா இல்லையா என்று கேட்க லம்போவை மேலும் கீழுமாக பார்த்த வம்சி, என்னது, என்ன சொன்ன என்று திமிராக கேட்டான். என்னது, மறுபடியும் சொல்லணுமா? ஏன் என்னோட வாய்ஸ் அந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்குதா என்ன என்று லம்போ கேட்க, ஏண்டா பாடிகார்ட் மாதிரி அவன் பின்னாடி நிக்கிறவன் உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குதா? இவனை முதல்ல கவனிங்க என்று வம்சி பாடிகார்ட்ஸிடம் சொல்ல, பாடிகார்ட்ஸ் இருவரும் அவனை பார்க்க லம்போவின் உயரமான தோற்றமும் அகலமான பாடியும் அவர்களை அச்சுறுத்தியது. இங்க பாரு, தேவையில்லாம வாய் பேசுறதை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து எந்திரிச்சு போ, இல்லன்னு வச்சுக்கோ என்று லம்போ வம்சியை மிரட்ட, என்னடா பண்ணுவ எந்திரிச்சு போகலனா என்று வம்சி மீண்டும் திமிராக கேட்டான். என்ன பண்ணுவன கேக்குற என்று சொல்லி லம்போ அவனை அறைவதற்கு தனது கையை ஓங்க வம்சி அவனை தடுத்தான். என்னையவே அறையறதுக்கு நீ கை ஓங்குறியா? என்ன அஜய், புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீ தனியா ஒரு கேங் ஃபார்ம் பண்ண போறியா? அடிக்கிறதெல்லாம் ஆள் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்க. இதை நான் உன் ஃபேமிலியில இருக்கவங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. அடுத்து நீ இந்த பாம்பே சிட்டிலேயே இருக்க முடியாது. கொஞ்சம் நஞ்சம் அங்க இங்கன்னு இருக்கிற மரியாதையும் இல்லாம போயிடும். ஒழுங்கு மரியாதையா இவனுங்களை வெளியே அனுப்பு, இல்லனா யாருமே உயிரோட வெளியே போயிட முடியாது என்று வம்சி அவனை மிரட்டியதுதான் தாமதம். லம்போ பலார் என்று அவனது கன்னத்தில் அறைந்தான். உடனே வம்சியின் பாடிகார்ட்ஸ் மிகவும் பதட்டமாக, யூ இடியட், எங்க சார் மேலேயே கை வச்சிட்டியா என்று சொன்னவாறு லம்போவை அடிக்க ஓடிவர அந்த 2 பாடிகார்ட்ஸையும் கழுத்தை பிடித்து கோழி கழுத்தை திருகுவதை போல திருகி தூக்கி எறிந்தான். அதை பார்த்த மீதம் இருந்த 2 செக்யூரிட்டிஸும் குலை நடுங்கி போனார்கள். அவனை நெருங்குவதற்கு கூட துணியவில்லை. வம்சி கண்ணசரும் நேரம் எப்படியாவது கதவை திறந்து கொண்டு தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று முடிவில்தான் அவர்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தனர். என்னையே நீ அடிச்சிட்டல, உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த 2 பேரையும் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா?
இப்பவே என்னுடைய எல்லா பாடிகார்ட்ஸும் வர வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லி தனது பாடிகார்ட்ஸ் அனைவரையும் உள்ளே அழைப்பதற்காக வம்சி ஃபோன் செய்ய போன சமயம் அவன் ஃபோன் வைத்திருந்த கையை லம்போ அவன் முதுகுக்கு பின்னால் திருப்பி இறுக்கி பிடித்தான். வலி தாங்க முடியாத வம்சி ஃபோனை கீழே போட்டுவிட்டு அலற ஆரம்பித்தான். விடுடா, கையை விடுடா, என் கையை விட போறியா இல்லையா என்று அவன் கத்த, லம்போவோ என்ன வாய் பேசுன, ஏதோ நான் தான் இந்த இடத்து விலைக்கு வாங்கிடுவேன், பாடிகார்ட்ஸ் இருக்காங்க, அது இதுன்னு சொல்லி என் பாஸ் விக்ரம் சாரோட டைமை எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண, உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்னு நினைச்ச என்று சொன்னவாறு அவனது வாயிலும் வயிற்றிலும் ஓங்கி குத்த, காலால் எட்டி உதைக்க வேகமாக பறந்து சென்று வம்சி சுவற்றின் மீது மோதி கீழே விழுந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விக்ரமின் பார்வை இப்பொழுது அஜய் ஆனந்த் பக்கம் சென்றது. ஆரம்பத்தில் வந்தபொழுது அவர்களிடம் இருந்த முகத்தோற்றமும் வம்சி அவர்களிடம் நடந்து கொண்டதை வைத்து அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டான் விக்ரம். அஜயும் ஆனந்தும் இதற்கு முன்பு இது போன்றே இல்லை. அவர்கள் எத்தனை துணிச்சலாக இருந்தவர்கள், ஆனால் இப்பொழுது அவர்களது கண்கள் குளம் போல் தேங்கி இருந்தது. இதன் மூலமே அவர்கள் இப்பொழுது எந்த அளவிற்கு மனது உடைந்து போய் இருக்கிறார்கள் என்பதை விக்ரமால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதே சமயம் அஜயும் அவனது குடும்பத்தை மிகவும் ஆபத்து சூழ்ந்துள்ளது என்பதை விக்ரம் கண்டுகொண்டான். இந்த பிரச்சனையை சாதாரணமாக விடக்கூடாது, எப்படியாவது என்ன பிரச்சனை என்பதை தெரிந்து கொண்டு கூடிய சீக்கிரத்தில் அதை சரி செய்ய வேண்டும், பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மைய கருத்தாக உணர்ந்தவன் லம்போ பக்கம் திரும்பி, இங்க பாரு லம்போ, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், இவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி வெளியே அனுப்பு, நீ கதவுக்கு வெளியே நில்லு, உள்ள யாருமே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உனக்கு புரியுதா என்று கட்டளை இடுவது போன்ற தொனியில் சொல்ல, ஓகே விக்ரம் சார் என்று சொன்ன லம்போ வம்சியின் சட்டை காலரை பிடித்து இழுத்தவாறே அவனை கதவுக்கு வெளியே தூக்கி எறிந்துவிட்டு மீதம் இருந்த 2 பாடிகார்ட்ஸையும் வெளியில் எறிந்தவன் கதவை மூடி கதவுக்கு முன்னால் நின்று கொண்டான். அப்பொழுது வம்சி அவனை பார்த்து, நீ என்ன யாருன்னு தெரியாம என் மேல கையை வச்சுட்ட, நிச்சயம் என் ஃபேமிலி ஆளுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க என்று அவன் சொன்னதுதான் தாமதம். லம்போ அவனை கோபமாக முறைத்து அவனை நோக்கி ஓடிவர, ஐயோ அம்மா, என் மூஞ்சி போச்சு, இந்த ஏணி மரத்தடிய என் மூஞ்சிலேயே குத்த போறான் என்று சொல்லி தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு, என ஒன்றும் பண்ணிடாத என்று அலற ஆரம்பித்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.